இந்த மாதிரி ஒரு ஒரு கலந்துரையாடல் இந்த மாதிரிலாம் இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு கிடையாது. உலகத்தில் மனிதராக பிறந்தவங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு ஞானி ஆகிறது ரொம்ப கடினம். மனிதனாக யார் வேணாலும் வாழ்ந்துடலாம். நீங்கள் இந்த நாட்டோட அதிபராக கூட ஆயிடலாம். ஞானியெல்லாம் ஆக முடியாது. ஞானி ஆனவங்களை பார்க்கறது ரொம்ப கடினம். அதோடைய டையப்பாகி அதோட பயணம் பண்ணுறது அதோட ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கலாம், ராமலிங்க சுவாமிகள் பேரை சொல்லி தியானம் பண்ணலாம், உணவெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு ப்ராசஸிங்னு இருக்குது. அதை பண்ணுறது, அதுலேருந்து வளர்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க கிடைச்சாங்கன்னா அவங்கள கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவங்கள பிடிச்சிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா அவங்கள பார்த்து அது ஒரு ரெஸ்பான்ஸாக ஒரு 15 நிமிஷமா 20 நிமிஷமாச்சும் இருக்க கற்றுக்கணும். அது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அரிதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு அனுபவம் தான் அது. இதெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதை வேணாலும் அடுத்தடுத்து கடந்து போயிடலாம். இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் பார்க்கறது ரொம்ப கடினம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலை இந்த இடத்துல ஒரு சபைங்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த சபைன்னா எதுக்கு அப்படின்னா, எங்களை மாதிரி ஒருத்தர் வர்றதுக்கு இது வழிவகை செய்கிறது. நீங்கள் இந்த மாதிரி சபையில் ஒன்று கூடும்போது ஒருத்தர் வருவாங்க. அதனால தான் சிதம்பரத்தில் நாட்டிய சபை அப்படின்னு அதுக்கு கொண்டாந்தாங்க. அப்படின்னா நாட்டிய சபைனா அங்கே பிறருக்கு எல்லாரும் வரும்போது ஒரு நாள் இறைவன் தோன்றுவார் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்போ ஒரு சபை தர்மத்தோட எங்கே செயல்படுதோ, எங்கே வேணாலும் தர்மத்தோட ஒரு சபை எங்கே செயல்படுதோ அங்கு ஒரு ஞானி வருவான் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். இல்லை ஒரு நல்ல இறை தூதர் வருவான், இல்லை நல்ல தியானமாகவே வாழ்கிறவன் ஒருத்தன் வருவான், இல்லை தர்மத்தோட வாழ்கிற மக்கள் வருவாங்க, இல்லை தர்மத்தோட சாப்பாடு வாங்கி திங்கிறவன் கூட வருவான், களவாடுறவன் வரமாட்டாங்கிறது தான் ஒரு சபை. ஒரு சபையோடைய செயலே அதுதான். அப்போ ஒரு சபை உருவாகிறது அப்படிங்கிறது என்னன்னா, இயற்கையாக பிரபஞ்சத்தால் அது உங்களுக்கே அறியாமல் அந்த சபையை தோற்றி வைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சபைக்குள்ளே நீங்கள் அமர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம பேசுறதெல்லாம் இதோடைய வடிவம் நிறைய யூகிக்க முடியாத ஒரு செயல் வடிவம். அதெல்லாம் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். ராமலிங்க சுவாமிகளை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நீங்கள் படித்தது தான், கேள்விப்பட்டது தான். அங்கே என்னன்னா சித்தி வளாகம் அப்படிங்கும் போது அந்த சித்தி வளாகம் அப்படிங்கிறது அதை பூட்டிட்டு வருஷத்தில் ஒரு முறை தான் திறந்து அதை ஜோதி காட்டுறாங்க. அதை நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க. அப்போ அந்த சித்தி வளாகத்தை எதை சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய உடல் சம்பந்தமாக தலையை தான் சொல்கிறாங்க. நம்ம தலைக்குள்ள நம்மளுடைய மூளையை, நம்மளுடைய பிரெயினை, நம்மளுடைய ஞாபக சக்தியை, நம்மளுடைய மூளையை நம்மளால் பார்க்க முடியாது. அதுதான் உள்ள எம்டியாக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம் இருக்குது. சக்தி வாய்ந்த இடம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். தியானத்தில் பல நாள் முன்னேறப்பட்டவன், தியானத்தில் பல நாள் போராடினவனுக்கு ஆகாயத்திலிருந்து ஒரு காற்று வடிவத்தில் ஒரு பிரபஞ்சத்திலிருந்து இயற்கையாக ஒரு அணு துகள்கள் கிடைக்குது அவனுக்கு. அப்போ அந்த அணு துகள்கள்லேருந்து அவனுக்குள்ள அட்டாச் ஆகுது. அவனுக்குள்ள அட்டாச் ஆனால் அந்த தலைப்பகுதியில் அவன் இழந்த ஞாபக சக்தியை மீண்டும் பெறான். அவன் ஞாபக சக்தியை பெறும்போது அவன் யார், எதற்காக வந்தான், சாப்பிட வந்தானா, மலேசியாவில் தூங்க வந்தானா, இல்லை பல சொத்துக்களை சேகரிக்க வந்தானா, இல்லை பொது இடங்களில் பேசிக்கிட்டே அவன் வாழ்க்கையை கழிக்க வந்தானா, இல்லை ஞானத்துக்காக ஒரு செயல்பாட்டுகளை தெரிய வந்தானாங்கிறத அந்த ஞாபக சக்தி இருந்தால் தான் தெரியும். இங்கே இருக்கிற நிறைய பேரை உங்களுக்குள்ளெல்லாம் மாற்ற முடியாமல் ராமலிங்க சுவாமியும் சரி, நாங்களும் சரி, இங்கே இருக்கிற வெள்ளை சட்டை போட்டிருக்க எல்லாரும் போராடுறதுக்கு காரணம் என்னென்னா, உங்ககிட்ட இருக்கிற ஞாபக சக்தி உங்கள் புருஷன், உங்கள் புள்ள, உங்கள் உறவுகிட்ட மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். இறைவன்கிட்ட கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் ஞாபக சக்தி அங்கே இல்லை. உங்களுக்கு கிடைச்சிருக்க ஞாபக சக்தி என்னென்னா, இது என் வீடு, என் ஊர், என் வாழ்க்கை, என் ட்ரெஸ்ஸு, என் நகை, என் பணம், இதுதான் உங்களுக்கு ட்ராக்கில் இருக்கும். அப்போ ஒரு தியானத்திலேருந்து ஞாபக சக்தி கிடைக்கும் போது தான் பணத்தை, வீட்டை, கணவனை, குழந்தைய எல்லாம் தாண்டி இந்த ராமலிங்க சுவாமி மாதிரி ஞானிகள் மாதிரி இந்த புத்தகத்துக்குள்ளெல்லாம் ஒருத்தன் கனெக்ட் ஆகுறான். ஒருத்தன் வெளியில் வர்றான். வெளியில் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா அறையையும் திறந்து அந்த அறையோட செயல்படுவதெல்லாம் பார்க்குறான். அப்போ பார்க்கறதுக்கான வாய்ப்பு எங்கே உருவாக்குறான்? இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் எழுதலாம், படிக்கலாம், நுட்பமாக நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு காரணம் அவங்க ஞாபக சக்தி ஏதோ ஒன்று தூண்டப்படுது. அவங்க ஞாபக சக்தியிலேருந்து அவங்க மேன்மை அடையிறதுக்கு அவங்க ஏதோ ஒரு வடிவத்தை பெறதுக்காக ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம்.
இது பக்தி கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சபை தோன்றிப்பட்டிருக்கு, ராமலிங்க சுவாமிகளை கும்பிட்டா நமக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கும், நம்ம வாழ்க்கை உயர்ந்துருங்கிறதுக்காக இங்க யாரோ ஒருத்தவங்க கூடி இருக்கிறாங்கன்னு நீங்க தவறா நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இங்க தோற்றி வைக்கப்பட்ட இத்தனை பேருக்குள்ளயும் எங்கேயோ அவங்களுக்குள்ள ஒரு ஞாபக சக்திக்குள்ள இந்த சாமி நம்ம வீட்டை தாண்டி உறவை தாண்டி தேட வைக்குது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு. அந்த ஸ்பார்க்ல இருந்து தான் இந்த சபை உருவாயிருக்கு. அப்ப அந்த சபை அந்த ஸ்பார்க் என்ன ஆகும், மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு தன்னை யாருன்னு உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப என்ன ஆவாங்கன்னா, கணவனோட குழந்தையோட வீட்டோட உறவோட எல்லாத்தோட டைப் ஆகி இதுதான் வாழ்க்கைன்னு பயணிச்ச ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஞானியை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அப்போ ஒரு ஞானியை பற்றி உணர்றதுக்கு வாய்ப்புகள் அவங்களுக்குள்ள அந்த ஞாபக சக்தினால தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலலாம் உங்களோட அதிகமா குடும்பமே கதின்னு வாழ்ந்தோம். குடும்பமே கதி, குழந்தையே கதி, மனைவியே கதி, பணமே கதி, தொழிலே கதி, இப்படிதான் எல்லாமே கதி கதின்னு வாழ்ந்த போது இந்த ஞாபக சக்தி ஒரு நாள் கிடைச்ச போதுதான் நம்ம வாழ்க்கையில இங்க இந்த பக்கம் வேற ஒரு பக்கத்திலையும் நம்ம திறந்து பார்க்கறதுக்கோ வேற ஒரு பக்கத்தை நம்ம அணுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த ஞாபக சக்தி கிடைக்கிறதுக்காகத்தான் எங்களை மாதிரி ஆளுங்க உங்ககிட்ட எதுக்கு பேசுறோம்னா, நீங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. இந்த ஞாபக சக்தி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா பயம் போயிடும் முதல். அடுத்தது என்னன்னா, இருக்கிறத வச்சுட்டு வாழ கத்துக்குவீங்க. இருக்கிறத வச்சுட்டு ஒருத்தர் லைஃப்ல ஒருத்தன் வாழணும்னு சொல்லுவாங்கல்ல, அது இங்க எல்லா மனிதன்ட்டையும் கிடைக்க மாட்டுது. இருக்கிறத விட்டுட்டு இன்னொரு விஷயம் கிடைக்குமா, இன்னொரு வேலை கிடைக்குமா, இன்னொரு வடிவம் கிடைக்குமான்னு ஒரு மனிதன் தேடுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்கிட்ட ஆசைங்கிற அந்த ஞாபக சக்தி தான் இருக்கு. அந்த ஆசையெல்லாம் தாண்டிய தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஞாபக சக்தி அவனுக்கு கிடைக்கப்படலை. அப்ப அது கிடைக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் எப்படி கிடைக்கும்னா, அந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு ரேடியேஷன் உழுவுது. ஒரு ரேடியேஷன், பல ரேடியேஷன் பிரபஞ்சத்திலேருந்து உழுவுது. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, சீனா, திபெத்து, கம்போடியா எல்லா நாடுக்குள்ள என்னன்னா ஒரு பிரபஞ்சத்திலேருந்து ஒரு அலைவரிசை உழுவுதுங்க. அந்த அலைவரிசைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய அந்த நாட்டில் இருக்கிற உயிர் தாவரங்கள் வளர்றது, அந்த நாட்டோடைய தன்மைகள் எல்லாமே இருக்கப்படுது. அப்ப அங்க அவங்களுக்கு அந்த அலைவரிசை முழுமையா கிடைக்கப்படும் போது அவங்க ஒரு நல்ல குரோத்தா வளர்றாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மிளகு, ஒரு காய்கறிகள், ஒரு ஜீரகம், வெந்தயம், கடுகு, ஏலக்காய், இது எல்லாத்துக்குமே நீங்க எப்படி காற்றை சுவாசிச்சு உயிர் வாழ்றீங்களோ அதே மாதிரி ஆக்சிஜன் கிடைச்சா மட்டும்தான் இதெல்லாம் வளரும். ஒரு பூக்கள் இருக்கு, நீங்க பல பூக்கள் இருக்கு, அந்த பூக்கள் மலர்றதுக்கு மெயின் காரணம் அதுக்கு ஒரு காற்று கிடைக்கப்படணும். இப்ப நீங்க வெறும் பூவை மட்டும்தான் தூக்கி தலையில வச்சுட்டு போறீங்க, பூவை மட்டும்தான் கடவுளுக்கு படைக்கிறீங்க, அந்த பூக்களுக்கு ஒரு காற்று தேவைப்படுது. அப்ப அதுலயும் ஒரு செக் வைக்கிறான். இறைவனுக்கு தேவையான எல்லா பூவும், நாகலிங்க பூவுல இருந்து இறைவனுடைய பாதத்துக்கு வர்ற அத்தனை பூக்கள்லையும் ஒரு பிரபஞ்சத்திலிருந்து வருகிற நுட்பமான சில அலைவரிசைகள் கிடைக்கும் போது, அந்த அலைவரிசையிலிருந்து அந்த மலர்கள் மலரும் போது அது இறைவன் காலடிக்கு வருதான், இறைவனுடைய கழுத்துக்கு வருதான், ஞானியோட கழுத்துக்கு வருதான், நல்ல செயல் வடிவத்துக்கெல்லாம் வருதான் அந்த பூக்கள். அந்த பூக்களுக்கான பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, நேரடியாக பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற அந்த சுவாசத்தை அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கான். இப்ப தாளம்பூக்கு மட்டும் இந்த ரேடியேஷனை கிடைக்கல. தாளம்பூ அதனாலதான் இறைவன் காலடியில வைக்கிறதுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தாளம்பூக்கு கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அதால கேப்சர் பண்ண முடியல. அங்க ரேடியேஷன் கிடைக்குது, அது யூட்டிலைஸ் பண்ணவோ அதோட மிங்கிள் ஆகவோ அதால முடியல. அப்ப இந்த சுவாசம் கிடைக்காதது இறைவன் காலடிக்கு போகல. அதே மாதிரி தாளம்பூ மாதிரி தான் நான் பார்க்குற தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுக்க பார்க்குற நிறைய மனிதர்கள் தாளம்பூ மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ரேடியேஷன்ல ஒரு காற்று கிடைக்குது இல்லை, அதை மட்டும் வச்சு அந்த செயல்பாடுக்குள்ள வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்களே கொஞ்சம். இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கப்படுற உண்மைத்தன்மை கிடைச்சா அவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வைடாகவும் ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும், ஒரு மிளக சமையல்ல போடுறது முக்கியம் இல்லை, ஒரு வெந்தயத்தை சமையல்ல போடுறது முக்கியம் இல்லை, இந்த மிளகு இது ஒரு உயிர், இது எப்படி உற்பத்தி ஆனிச்சு, ஒரு காய்கறி கத்திரிக்காய் இது எப்படி உற்பத்தி, ஒரு செடி சாதாரணமா ஒரு செடி அதுல ஒரு பூ பூத்துச்சு, அதுல ஒரு காய் வந்துச்சுங்கிறது யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். அது என்ன மாதிரி சுவாசத்தை சுவாசிக்குது, அது என்ன மாதிரி வடிவத்திலேருந்து அது உருவாகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
நீங்களும் உங்க கணவனும் சேரும்போது ஒரு ஆண் பெண்ணு தான். ஆனா சேரும்போது உனக்குள்ள சந்திரக்கலை ஓடுதா, அவருக்குள்ள சூரியக்கலை ஓடுதா, இல்ல 2 பேருக்குள்ள சந்திரக்கலை ஓடும் போதே இணைஞ்சிருக்கீங்களான்னு யாருக்கும் பார்க்க தெரியாது. இதுதான் சொல்றேன். ஒரு காய்கறியை நீங்க சாப்பிட்ற காய்கறி என்ன சுவாசத்துல சுவாசிக்கப்படுதுங்கிறத கவனிக்க தெரியாது. நீங்களும் உங்க கணவனும் பரிமாறும் போது என்ன மாதிரி சுவாசத்துல இருக்கிறீங்கிறதையும் கவனிக்க தெரியாது. அப்ப இது எல்லாமே வாழ்க்கையில ஒரு மனிதனாகப்பட்டவன் அத்தனை பேருமே இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல கவனிக்க விட்டுறோம். அப்ப கவனிச்சவங்க இதை பெற்றவங்க கிட்ட உட்காரும் போது என்னன்னா, அவங்க கிட்ட இருந்து எளிதாக அந்த காற்று உங்ககிட்ட கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இப்போ ஒரு தாளம்பூ இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த தாளம்பூக்கு என்கிட்ட இருந்து ஒரு அலைவரிசை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகி அந்த தாளம்பூவோட தன்மையே மாறி போய் அது தாளம்பூனே நம்ப மாட்டாங்க. அதே மாதிரிதான் நீங்க ஒரு மோசமான மனிதனை கூட்டிட்டு ரொம்ப நேரம் ரொம்ப நாள் என் பக்கத்திலே உட்கார வச்சிங்கன்னா அவருக்குள்ளேருந்து ஒரு நல்ல தன்மை மாறுறத பார்க்க முடியும், ஒரு நல்ல வடிவம் மாறுறத பார்க்க முடியும். 100% சொல்றேன், மருத்துவ ரீதியாகவும் சொல்றேன், விஞ்ஞான ரீதியாகவும் சொல்றேன், எல்லா சேலஞ்சுக்கு சவாலா சொல்றேன். ஒரு கொடுமையான ஒரு கேன்சர் நோயை தூக்கிட்டு அவனை தூக்கி என் பக்கத்துல போடுங்க, 6 மாசம் என் கூடயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் வரும்போது ஒரு ரிப்போர்ட்டோட வரட்டும், 6 மாசம் கழிச்சு அவனுக்கு ரிப்போர்ட் எடுப்போம், அவன் உடல்ல என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். அப்ப ஒரு தியானங்கிறது சக்தி கிடையாது, ஆக்சிஜன், காற்று தான். அந்த காற்று தன்மையில தான் ஒருத்தர் ஒரு பொருளோட இன்னொரு பொருள் இந்த செயல்ல தான், இந்த வடிவத்துக்குள்ளதான் இருக்கு. அப்போ ஒரு ஞானிங்கிறது, ஒரு குருங்கிறது எதை நம்ம பார்த்தாங்கன்னா, அவர் பல நாள் பல வடிவத்துல பல ஊர்கள்ல அந்த ஞாபக சக்தியை பெறறதுக்காக, அந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த உஷ்ணத்தை பெறறதுக்காக போராடி பெற்றிருக்கிறாரு. அந்த பெற்ற உஷ்ணத்தை மக்களிட எப்படியாவது கடத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. மக்கள்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுவாசத்தை அவங்களால கேப்சர் பண்ணி உரிய முடியல. அப்ப அவங்களுக்கு கிடைக்கிற சுவாசம் இருக்கு பாத்தீங்களா, அது அவங்க வாழ்க்கைய, அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் கூட கிடைக்குது. அதை தாண்டி ஒண்ணு வேணும், அதை தாண்டி ஒண்ணு வேணும். என்னன்னா, லைஃப்ல ஒரு தோல்வி வந்துடும், ஒரு வெற்றி வந்துடும். இது ரெண்டுக்குமே ஒருத்தன் தோல்வி வரும்போது அழுவக்கூடாது, வெற்றி வரும்போது சிரிக்கக்கூடாது. ரெண்டையும் நியூட்ரலா எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு அவனுடைய மனம் பலம் வேணுங்கிறாங்க. மனபலமும் அந்த மூளையோட தன்மையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த கொண்டாட்டங்கள்ல இருந்து ஒருத்தன் தவிர்க்கப்படுவான். அப்ப ஞானி கிட்ட பாத்தீங்கன்னா கொண்டாட்டங்கள் இருக்காது, ஞானி கிட்ட கொண்டாட்டங்களே இருக்காது. காசுக்காக போராட மாட்டாரு, சோத்துக்காக போராட மாட்டாரு, துணிக்காக போராட மாட்டாரு. எந்த சூழல்லையும் அவர் இயல்பாக தன்னை தக்க வச்சுக்கிறத மட்டும்தான் அவர் பார்ப்பார். இதுதான் நீங்க நம்ப மாட்டீங்க. வாழ்க்கையில நான் ஒரு தியானத்தை ஆரம்பிச்சு ஒரு அனுபவம் பெற்று கிட்டத்தட்ட நான் ஒரு 9-10 ஆண்டுகள்ல, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள்ல இயல்பு தன்மையிலிருந்து நான் எதுக்குமே போராடுறதில்ல, எதுக்குமே திட்டம் திட்டுறதில்ல, எதையுமே நான் உருவாக்கணும்னு நினைக்கிறது இல்லை. நான் இங்க போகணும், அங்க வரணும், எனக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணி கொடுங்கலாம் எதுவுமே ஐடியா இல்லை. அதுவா அதுக்கான சூழலை, அதுக்கான விஷயத்தை அதை அமைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. அப்ப அது நீங்க இதுதான் இயல்புங்கிறது. அந்த இயல்பா தானா நடக்கிறதுங்கிறது. இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, உங்க லைஃப்ல நாளைக்கு நீங்க காலையில ஒரு வேலையை செய்ய போகணுங்கிறது உங்களோட திட்டம். நாளைக்கு காலையில நான் ஒரு வேலையை செய்ய போகணுங்கிறது என்னோட திட்டமே கிடையாது. அந்த வேலையே அதுவா நடக்கும். அந்த வேலையை தெரிஞ்சுக்கிட்டு நானே காத்திருப்பேன். இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்ம ஒரு வேலையை நாளைக்கு காலைல செய்ய போறோம், அது சக்சஸ் ஆனிச்சுன்னா ஹாப்பி, அது சக்சஸ் ஆகலைன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா மன உளைச்சல்ல இருப்போம். அப்ப எங்களுக்குள்ள என்னன்னா, ஒரு வேலையை நாங்களே செய்ய போல, அந்த வேலையை அதுவா அந்த வேலை நடக்கிறதுக்கான வாய்ப்பை நாங்க உருவாக்குறோம். இதுதான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்போ ஒரு இயல்பா ஒருத்தருக்குள்ள ஒரு நல்ல வடிவம் கிடைக்கப்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப சித்தி வளாகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ரெண்டாவது அது ஒரு எம்டினஸ். அடுத்தது அதோடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி தலையை க்ளோஸ் பண்ணி பின்பக்கம் இது 3 வாசல் இருக்கு தலையில, இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கு, இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கு, நடுவில் ஒரு வாசல் இருக்கு, 3 வாசல் இருக்கு. இந்த 3 வாசலும் மூடி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ 3மே க்ளோஸு. இப்போ உள்ள என்ன இருக்குன்னு யாரும் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் ராமலிங்க சுவாமிகளோட உள்ள இருக்கிற அறையை நீ பார்க்க வேண்டாம். அதை பார்க்கணும்னா உயர்ந்த தியானத்துல போய் தான் பார்க்க முடியும். சும்மா நம்ம ஒரு பூஜை அறைய வீட்டை திறந்து போட்டு வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்க முடியாதுங்கிறாங்க. அப்ப ஒரு இடத்துக்குள்ள அந்த இடத்த எம்டியா இருக்கிற அந்த இடத்த போய் பார்க்கவே முடியாதான். அப்ப ஒரு கடவுள் இருக்கிற இடத்த பார்க்க முடியாதுங்கிறது சவால் சொல்றாங்க.
இறைவன் இருக்கிற இடத்த போய் பார்க்க முடியாது. அதுதான் ஜீவ சமாதி அப்படிங்கும்போது ஒரு சமாதியை உருவாக்குறாங்க. அந்த சமாதிக்குள்ள என்ன அப்படின்னா, சமாதிக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் உடல் கெட்டுச்சா, அவருக்கு சுவாசம் வருதா, இல்ல அவருக்குள்ள சக்தி இருக்கா அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் உன் தலைப்பகுதிக்குள்ள நடு மையத்துல இந்த உச்சி குழிக்குள்ள ஒரு வேலை நடக்குது. அந்த வேலையை தான் சித்தி வளாகம்னு சொல்றோம். அந்த வேலைக்குள்ளதான் ஒரு வடிவம் இருக்கு. அதுதான் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதை நீ எப்படி போய் பார்க்கணும்னா உயர்ந்த தியானத்துக்குள்ளதான் போய் தரிசிக்கணுங்கிறாங்க. நீ கதவை திறந்து எப்ப பார்த்தாலும் போய் ராமலிங்க சுவாமிக்கு பூ போடுறதோ, சித்தி வளாகத்தை உருண்டு வர்றதோ, விளக்கு கொளுத்துறதோ இல்ல. அதே மாதிரிதான் உங்களுடைய தலைக்குள்ள இறைவன் இருக்கிறான். அந்த வடிவத்துக்குள்ள ஒண்ணு இருக்கு உள்ள. அதை தியானத்துல மட்டும்தான் தரிசிக்க முடியும். தியானத்துல காற்று வடிவத்துல தரிசிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மையா நம்ம சொல்றோம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உருவாக்கப்பட்டுச்சுன்னா, உங்க லைஃப்ல நிறைய விஷயத்துக்குள்ளேருந்து நீங்க சாதிக்கிறதுக்கோ, நிறைய விஷயத்துக்குள்ளேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நாங்க எங்க அனுபவத்திலேருந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த இடத்துக்குள்ள உங்க எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம சொல்லணும், உங்ககிட்ட ஒன்று கடத்தணும்னு நினைக்கிறது என்னன்னா, லைஃப்ல ரொம்ப சேலஞ்சிங்கான லைஃப்பை எல்லா இடத்துலையும் நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல மாறணும், அது மாற்றப்படணுங்கிறதுக்காக தான் நம்ம உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ பெரிய வடிவத்தை, ராமலிங்க சுவாமிகள் மாதிரி ஒரு வடிவத்தை, ஒரு எம்டினஸ் ஆன ஒரு இடத்த போய் ஒரு பாமர மக்கள்கிட்ட போய் சொல்லி என்ன புரிய போகுது? தியானம் பண்ற பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் தியானம் பண்றவன்ட்ட சொன்னாவே புரியாது. ஒரு பொதுமக்கள்கிட்ட உட்காந்து ஒரு எம்டினஸான ஒரு இடங்க தியானத்துக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன புரிஞ்சிட போகுது? அதை ஏன் சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இது உங்க வாழ்க்கைக்குள்ள கனெக்ட் ஆன ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு 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 நம்பகத்தன்மையான உண்மை இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்களும் ரொம்ப புனிதமான ஒரு ஆட்கள். நீங்க விலகி நின்னுக்கிறீங்க. நீங்க கடவுளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. நீங்க ஒரு பக்தராகவும் கடவுள் தனியாகவும் வைக்கிறீங்க. இப்ப கடவுள் புனிதமாகவும் நான் ஒரு அழுக்கானவன் மாதிரி நீங்களே காட்டிக்கிறீங்க. நீங்களும் புனிதமான ஆள் தான், நீங்களும் கடவுள் தான் நாங்க சொல்றோம். அப்ப நீங்க உங்களை ஒரு இடைவெளியை ஏற்படுத்துறீங்க. அந்த இடைவெளியை ஏற்படுத்தாதீங்கிறதா இதோட செயல்பாடுகளா சொல்றது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு குரு சிஷியனுக்குள்ள இடைவெளி இருக்கக்கூடாது, ஒரு கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத ஒரு சூழல் உருவானதான் அந்த வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையா இருக்கும். ஒரு நல்ல ஒரு செயலை உருவாக்க முடியும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு நல்ல புனித தன்மை இருக்கு. அந்த புனித தன்மையை அந்த மனிதன் பயன்படுத்தினானா அவன் மட்டும் இல்லை, அவனை சார்ந்தவனும் பயனடைகிறான், ஒரு நல்ல செயலுக்குள்ள போறாங்கிறதான் இதுக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மை. அதனால இந்த சங்கதியில் இருக்கிற உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கப்படணுங்கிறது தான் இயற்கையோட நீதியா நாம நினைக்கிறோம். இந்த இடத்துக்குள்ள உட்கார்ந்து ராமலிங்க சுவாமிகளை புகழவும் முடியாது. அவரை பத்தி நான் 3 மணி நேரம் பேசினாலும் சரி, 30 மணி நேரம் பேசினாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய ரோலு உங்களுக்கு ஏதாவது ஒரு செயல் பண்ணணும், அவ்வளவுதான். உங்களுக்கு நமக்குள்ள இருக்கிற கனெக்ட் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா அவங்க ராமலிங்க சுவாமிகள்லாம் பெரிய மரம். அந்த மரத்தை நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி அதை சொல்லி இன்னும் அடுத்த இடத்துக்கு போறதுக்கு, அதுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்குன்னு ஒரு நாளும் ஒரு செயலும் உங்களுக்கு ஒன்று வரும். உங்களுக்கு ஒரு உணர்ந்த தன்மை வரும், தியானத்துல உயர்ந்த நோக்கம் வரும். அப்போ நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இப்போ எங்களை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, உங்களோட ஏதாவது ஒரு செயல் வடிவத்தை, ஒரு நல்ல வடிவத்தை பேசணும், கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு உங்களோட ஒரு கலந்துரையாடலை நம்ம செய்யறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 525 வகுப்பு நடத்தியிருக்கேன். ஆமா, அதுல கிட்டத்தட்ட ஒரு 80,000 பெண்கள் தான் நம்ம பார்த்த வகுப்புல. 80,000 பெண்களுக்கு மேல அந்த வகுப்புக்குள்ள இருந்தோம். அது 80,000 பெண்கள்ல வீதாச்சாரத்துல வயசு பார்த்தீங்கன்னா நம்மளோட பயணிச்சவங்கள 55லேருந்து 70 வயதுக்கு உட்பட்டவங்க தான். அதிகமான ஏஜ்ல இருக்கிறவங்க தான் நம்மளுடைய மாணவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் அந்த பயமும் அந்த வலியும் அந்த பெயினும் அந்த அனுபவமும் இருக்கு. வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா, நம்ம 30 வயசுல இருக்கிற பொண்ணுகிட்ட சொன்னா தெரிய மாட்டுது, 17 வயசுல இருக்கிற பொண்ணுகிட்ட சொன்னா தெரிய மாட்டுது. அந்த பொண்ணுடைய நோக்கம், அந்த பொண்ணுடைய வாழ்க்கை, அந்த பொண்ணுடைய திட்டம் வேறையா இருக்கு. ஆனா வாழ்ந்த ஒரு பெண்ணுகிட்ட போய் சொல்லும் போது அந்த பயத்தோட சொல்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ணு வர்றா வெளியில. அப்ப 55 வயசு 60 வயசுல இருக்கிற பெண்ணுக்குள்ள தானாவே என்ன பண்ணுதுன்னா, அந்த பயம் கலந்து ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம எங்கேயோ விட்டுட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ, மிஸ் ஆயிட்டோமோ, நம்ம ஏன் என்ன அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் தவிக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அப்போ இதுதான் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய இடங்கள்ல பேசுகிறோம். இப்போ இங்கே வர்றது கூட எல்லா சூழல்கள்லையும் மக்கள்கிட்ட ஏதாவது ஒன்று கொடுக்கணுங்க, மக்களோட கனெக்ட் ஆகணுங்க. அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதான் என்னுடைய ஒவ்வொரு வகுப்புக்குள்ளேயும் அதுதான். அவங்க என்னை கண்டுபிடிக்கிறாங்க, என்னை உணர்றாங்க அப்படிங்கிறலாம் எனக்கு இருக்காது. நான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் ஒரு சின்ன தாளிப்புக்கு ஒரு கடுகு எவ்வளோ பயன்படுதோ அதாச்சும் நான் பயன்படணும்னு நினைப்பேன். அதை நான் எந்த சூழல்லையும் விட்டுட்டு போக மாட்டேன். நான் நிறைய வகுப்புகளில் நிறைய சேஞ்சஸை நான் உருவாக்கியிருக்கேன் நிறைய மக்களுக்குள்ள. அதே மாதிரி ஒரு சூழலில் இங்கேயும் உருவாக்கப்படணும், இங்கேயும் ஒரு மாற்றம் இருக்கணும். இந்த ஒரு ஒரு ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் அந்த ஒரு சேஞ்சஸை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வகுப்பில் இங்கே நம்ம பேசுறதுக்கோ இங்கே வர்றதுக்கோ உங்களை சந்திக்கிறதுக்கோ முக்கியமான விஷயம் அதுதான்.